படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. நாளைக்கு தான் கோர்ட்ல தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வெளியாகுமா வெளியாகாதா அப்படிங்கிறது பெரும் பரபரப்பா இருக்கு. ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இருக்கிற நேரத்துல இந்த தாவேக்கு ஆதரவா பேசுறாங்க, டிவி விவாதங்கள்ல பேசுறவங்க, யூடியூப்ல பேசுறவங்க, சமூக வலைதளம் இப்படி பல இடத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க மத்திய அரசு தாங்க குறை சொல்லணும், தணிக்கைத்துறை மத்திய அரசுல தானங்க இருக்கு, நீங்க ஏன் திமுக கவர்மெண்ட் இதுல இருக்கலாமோ, ஏன் சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சோம்னா ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தணிக்கைத்துறையில அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் தானே இருப்பாங்க, அந்த அதிகாரிகள் ஏன் திமுக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி படத்தை நிறுத்தக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்க, அந்த அதிகாரிகள் ஜனநாயகன் படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க, ஓகே. பராசக்தி படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. இல்ல அது அவங்க இன்னும் ரிவ்யூ போகல, நாங்க ரிவ்யூ எல்லாம் போயிட்டோம் ஏதோ சப்ப காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டிக்காக விஜய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா விஜய் ஒரு புது நடிகர்கள் இத்தனை வருஷமா திரைத்துறையில இருக்கிறாரு. அதே போக அந்த படத்தை இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களும் இத்தனை வருஷமா திரைத்துறையில இருக்கிறாரு. ஒரு படம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி தணிக்கை சான்றுக்கு போகணும், அவங்க என்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் இப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். துறையும் ஜனநாயகன் படம் சார்பாகவும் கோர்ட்ல வாதாடுற அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேரும் யார் மேலேயும் தப்பு இல்லைங்க, நாங்க இதை பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவா மேலோட்டமான ஒரு கருத்தை தான் சொல்றாங்க. இது முழுக்க விஜய் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிசிட்டி அரசியல்.